Sunday. Okay. We went for the Easter service. Good. போனாங்கள் Friday ஒரு service, Sunday ஒரு service. Okay. Easter service and then Friday, Good Friday. பரிசப்புறம் கொண்டாடினாங்க வீட்டில். Good. சரி. நன்றி. பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணை வருவது நாங்கள் ஆங்கிலம் கற்போம். வகுப்பு 22 27 வராது. 22 இல்ல போன கிழமை இல்லாதபடினால இந்த கிழமை 21. சரி. நன்றி. என்ற போன கிழமை இல்ல 21. நன்றி. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜெயரட்மண்ணா அவர்கள் வணக்கம். பாருங்களேண்ணா. வணக்கம். குட் ஈவினிங். குட் மார்னிங். தொடங்குவோமோ? ஆரம்பி. ஆமாண்ணா ஆரம்பிப்போம். தொடங்குவோம். இப்ப என்னென்றால் போன கிழமை நாங்கள் வடிவாக கிளாஸ்கள் நடத்தியெல்லாம் போச்சு. அதுக்கு முதல் நடந்ததிலும் சில பேர் அப்சன்டீஸா இருந்திருக்கிறீர்கள். அதன்படியே நாங்கள் அந்த பழைய லெசனை ஒருக்கா திருப்பி போய் அதன் பிறகு மிச்சம் செய்தோம். ஓகே, இன்றைக்கு 16th April 2026 ஹோம்ஒர்க் தந்தனார் உங்களுக்கு. அந்த ஹோம்ஒர்க்ல அன்பிள் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் அன்ஜம்பிள்னா என்ன கருத்து? குழம்பி இருக்கிறத நீராக்குறது தான் கருத்து. ஜம்பிள் ஜம்பிள் என்றால் குழம்பி இருக்கிறது. அதான் இப்ப நாங்க பார்க்க போறோம். அன்ஜம்பிள் என்றா என்ன கருத்து? சரி பண்றது. குழம்பி இருக்கிறத சரி பண்றது. அன்ஜம்பிள் த ஃபாலோயிங். நீங்கள் என்ன மாதிரி போட்டு நீங்கள் எழுதாதே அக்கள் போன முறை drink bottom please bottom PLEAC bottom please நாங்கள் போட்டது ஆப்பிள். LPEPAக்கு நாங்கள் அதை சரியாக்கி போட்டு விட்டது. that comes to apple. மற்றது BTLAக்கு என்ன நாங்கள் போடுறோம்? டேபிள். அது விளங்குதானே உங்களுக்கு? ட்ரிங்க் DRINK ட்ரிங்க்கு என்ன மாதிரி போட்டு நாங்கள் என்ன மாதிரி இருந்தது? LPESC அதுக்கு என்ன மாதிரி என்ன இது வருது? ஸ்லீப். இப்ப ஆப்பிள்னா உங்களுக்கு கருத்து தெரியும். டேபிள் என்றா மேச, ட்ரிங்க் என்றா குடிக்கிறது, ஸ்லீப் என்றா எத்திர கொள்றது. மற்றது TSOEN அதுக்கு ஸ்டோன் என்றால் என்ன? கல். ஓகே. நான் 4வதுக்கு இன்னொன்றும் அல்லது நான் ப்ளீஸ் என்றும் வருது. நானும் ப்ளீஸ் தான். 4வதுக்கு ப்ளீஸ். வந்தாத்தான் ப்ளீஸ் வருமா? அப்ப நாங்கள் போட்டதெல்லாம் சரி. எழுதாத ஆக்கள் இது இருக்கா? எழுதுங்கோ. வராத ஆக்கள் போன முறை வராத ஆக்கள் தானே இல்லை.
இதுல இருக்கிறாக்கள் யார் யார் இணைந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அண்ணாருக்கு இலகுவா இருக்கும் அழைப்பதற்கு. யார் யார் இருக்கிறீங்கோ? நான் வாணிமோகன், நான் தியானடேசன், I am நான் Navy. பாலன். I am Navis. I am நவலவதி. திரும்ப சொல்லுங்க. முதல் நீங்க வாணிமோகன், வாணிமோகன், பேருந்து ஜியானடேசன், மூன்றாவது I am நவலவதி. நகுலபதி, மூன்றாவது I am பாலன். பாலன், நாலாவது I am Navis. நேவிஸ், அஞ்சாவது I am Nagula Sivanathan. நகுலா சிவநாதன், ஆறாவது I am செல்வி. செல்வி, ஏழாவது வேற யாரும் இருக்கிறீங்களோ? நல்ல வீரம் தான் இருக்கணும். அவ்வளவு பேர் இருந்தான், பரவாயில்லை. வந்த ஆட்கள் எல்லாரும் படிவா படிச்சு கொண்டு போகணும். டேவிட் அண்ட் ஹிஸ் மதர், இதுதான் இந்த ஸ்டோரி, நாங்கள் முந்தி பார்த்த ஸ்டோரி. சுத்தம் வரையில சத்தம் வருது. இப்ப டேவிட் அண்ட் ஹிஸ் மதர், டேவிட் அண்ட் ஹிஸ் மதர், what's the meaning? David is Amma. டேவிட்டும் அவருடைய அம்மா David. அவருடைய தாயாரும். தாயாரும். Okay, one person will have to read this one sentence and explain everything in Tamil, and the second person will have to be take over. So first person who's taking over first. okay, I'll do it. Okay, David's mother Leela asked his son to go to the local shop. அது தமிழ்ல சொல்லுங்க. டேவிட் மன்னிக்க வேண்டும், டேவிட் அம்மா சொல்றார், லீலா, ஹர் நேம் இஸ் லீலா, லோக்கல் ஷாப்புக்கு போக முடியுமான்னு கேட்குறாரு. ஆர்கிட்ட சொல்றாரு? மகனுக்கிட்ட. மகனுக்கு. டேவிட் டேவிட தாய் லீலா, லீலா அவரோட சன்னை கூப்பிட்டு can you go to the local shop ன்னு கேட்கிறார். நீங்க லோக்கல் கடைக்கு போயிட்டு வாரீங்களா? லோக்கல்னா கடை தான், கிட்ட உள்ள கடை தான். கிட்ட உள்ள கடை, லோக்கல் ஷாப். ஓகே, வெரி குட். I am தியானடேசன், he thought that his mother asked him to buy some groceries. அவர் சொல்றது நினைக்கிறான், மதர் காசுக்கு பை சின்ன சாமான்கள் வாங்கி கொண்டு வருவாருண்டு மதர் சொல்லுறான், நினைக்கிறா பை சாமான் வாங்கி கொண்டு வருவாருண்டு. அங்க சாப்பாட்டு சாமான்கள் வாங்கி கொண்டு வர்றதா. தோட்டண்டா என்ன? தோட்டத்துக்கு நினைத்தான். present tense என்ன? Think. present tense. think என்றால் என்ன கருத்து? நினைக்கிறது. groceries என்னன்னு சொல்லுவோம்? groceries சின்ன சாமான்கள் தான். சாமான்கள் வாங்குறதுக்கு சாப்பாட்டு சாமான்கள் சொல்லலாம். பொதுவில இதுல வந்திருக்கிறது எல்லாம் கிட்டத்தட்ட சமைக்கிற சாமான்கள், அதனுடைய சாப்பாட்டு சாமான்கள் வாங்க. ஓகே, மூன்றாவது third person, can you read that? I am Nagula. Sir, I am Nagula Sivanathan. Among those groceries were milk, sugar, flour, salt, eggs and meat. அதுல நீங்கள் flour ன்னு சொல்லணும். அதே Flour. flour என்ன கருத்துன்னு சொல்லுவீங்களா? நிலம். சொல்லும்போது among those groceries were milk, sugar, flour, salt. flour
flower, Flower. flower, ஃப்ளவரை சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஃப்ளவர். flower, பூக்கு சொல்றது ஃப்ளவர். flour, salt, eggs, and meat. Can you translate that, please? In the grocery, இந்த groceries என்னவென்றால் பாலும் சீனியும் மாவும் உப்பும் முட்டையும் அதோட இறைச்சி வகைகளும் இருக்கின்றது இங்க. groceries என்னன்னு சொல்லுவீங்களா? அந்த கடை, அதாவது மளிகை சாமான்கள் என்று சொல்லாம அந்த சாப்பாடு உணவுப் பொருட்கள் வாங்குற கடை. சாப்பாட்டு சாமான்கள். சாப்பாட்டு சாமான்கள் என்னென்னவென்றால் பால், சீனி, மா, சால்ட், எக்ஸ் அண்ட் மீட். விளங்குதானே? சால்ட் என்னன்னு சொல்லுவீங்க தமிழ்ல? உப்பு. 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 அப்ப அதுல among those என்றால் அவர்கள் இந்த கடையில் இருப்பவை என்றது அர்த்தமா? among those என்றா இப்ப என்னென்ன சாமான் கொண்டு போட்டு buy some groceries தானே சொல்லப்பட்டது. அதுபடியா groceries என்னென்ன சாமான்கள் என்றதான் கருத்து. ஓகே. among என்றா என்னென்ன சாமான்கள் வாங்க வேணும் என்று சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கு. உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஓகே, அது விளங்கிட்டு உங்களுக்கு எழுத வேணும். கிளாஸுக்கு வராத ஆக்கள் எல்லாம் அதை திருப்பி எழுதுங்கோ. நாங்க எல்லாரும் கூடுதலா வந்திருக்கிறீங்களா? வெரி குட். ஓகே, நாலாவது fourth person please. I am நவுலவதி. மன்னிக்க வேண்டும், அந்த இலக்கத்தின் படி 1 2 3 4 என்று அண்ணா சொன்னார் தானே 6 பேர். நாலாவது, முதலாவது நான், 2வது 3வது அப்படி வாங்க. தயவு செய்து எல்லாரும் பேசுறபடினால கஷ்டமா இருக்கு. சொல்லிட்டேன். இலக்கம் 3 4 5 அப்படியே வாங்க. நவுலாவதின்னு சொல்லிட்டீங்கள். இல்ல, சொல்லியாச்சு. பாலன் நகுலாவதி. அவன் நகுலா, நான் நவுலவதி. I am நகுலவதி. ஓகே, இலக்கத்தின் வாங்க please. David bought these groceries and brought them home in a bag hanging from the handlebar of his bicycle. I am not satisfied. திரும்ப நீங்க வடிவா வாசிங்கோ. நான் வாசிச்சு காட்டுறேன். David bought these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bicycle. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. போர்டுக்கு என்ன பிரசன்ட் டென்ஸ் சொல்லுங்க. பை என்று சொல்றேன் சார். Buy தான் சரி. Buy bought. You buy these groceries and brought them home in a bag hanging from handlebars. What is the meaning of handlebars? Cycle and கைபிடி, அந்த கைபிடியில கொழுவுறது. நீங்க சொல்லுங்க. செல்வியா ட்ரை பண்ணீங்க ஒரு தடவை சொல்லுங்க. விடுகிறாரு இல்ல கதைக்கிறது மட்டக்கல. சொல்லுங்க ஒரு தடவை. கொஞ்சம் சொன்னவர்கள் அப்படி இருக்கு, சொல்லாதவர்கள் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்க ப்ளீஸ். David bought this grocery and brought them home in a bag hanging from the handlebar of his bicycle. Good. David அவர் அந்த வாங்கின சாமான்கள் எல்லாத்தையும் சைக்கிளில் உள்ள ஹேண்டில் பார்ல வந்து அவர் வாங்கி கொண்டு போறார். கொழுவிக்கொண்டு விளங்கல என்ன சார்? அந்த ஹேண்டில் பார்ல கொழுவிக்கொண்டு. ஆமா, இப்ப ஹேண்டில் பார் என்றால் அதனுடைய தமிழ் பதம் துவிச்சக்கர வண்டியின் பார் என்றா என்ன? கைபிடி. அந்த கைபிடிக்கு லோக்கை கைபிடியில தூக்கி கொழுவிக்கொண்டு. ஆமா, கங்கிங்கன்றது தூக்கி எடுக்கலாம் சார். கொழுவுறண்டாலும் சரியா? சரி, அது ஓகே. துவிச்சக்கர வண்டியில் கொழுவிக்கொண்டு அந்த சாமான்களை கொழுவிக்கொண்டு வீட்டுக்கு போகிற பைசிக்கிள்ல வார. பைசிக்கிள் என்ன?
துவிச்சக்கர வண்டி. துவிச்சக்கர வண்டி. இது எழுதிட்டீங்களோ? ഞാൻ சொல்லவில்லை சார். சொல்லுங்க நீங்க. ப்ராட்டுக்கு என்ன என்ன I am இதுன்னு சொல்லுங்க. Mavis. I am Mavis. David bought these groceries and brought them home in a bag hanging from the handlebars of his bicycle. யாரு வாதிச்சது? Mavis. Mavis. ஆஹா, okay. டேவிஸ். இது ஒன்றுதான் வாசிக்க சொன்னா நாங்க அடுத்தது நீங்க வாசிங்க தயவு செய்து. Nita name is watching. I am Mavis. He thought he had bought He everything. thought. வடிவா pronounce பண்ணணும் இங்கிலீஷ். He He thought he had bought everything his mother had asked for, but had forgotten to buy. He had forgotten to buy milk. But he திரும்ப வாசிங்க தயவு செய்து. thought he had bought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. நான் ஒருக்கா உங்களுக்கு திருப்பி வாசிச்சு காட்டுறேன். நீங்கள் வாசிச்சது ஒரு அளவு சரி. He thought he had bought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. என்ன கருத்து? அவர் என்ன நினைச்சு வராம்? அவர் நினைக்கிறார் அம்மா சொன்ன சாமான்கள் எல்லாம் தான் வாங்கிட்டேன்னு சொல்லி நினைக்கிறார். ஆனா மில்க வாங்கலன்னு நினைக்கிறார். மில்க் வாங்கலன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் மில்க வாங்காம வந்துட்டார். பட் he had மறந்து போறார். yet forgotten என்றா மறக்கிறது. forgottenனா மறக்கிறது. forgotten to buy milk. forgetக்கு forgotten என்று சொல்றோம். forgotten மறக்கிறது. அது present tense, இது past tense. okay? Thanks. Okay. Next person is Balan, sir. Balan, yes. As he rode his bike back to the shop, a dog seized him. He fought with the dog and continued to ride on his bicycle. Well done. இன்னொருக்கா திரும்ப ஒருக்கா வடிவா வாசிங்கோ, நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி. As he rode his bike back to the shop, a dog seized him. He fought with the dog and continued. இதை சொல்லுங்க. இது chased. A dog chased him. Chased என்ன என்ன தம்பி? Chased. நான் ஒன்று திறத்தினது. Chased him. He fought with the dog and continued to ride on his bicycle. Okay. என்னென்று கருத்து சொல்லுவீங்களோ? ரைட் என்ன தம்பி? ரைட் துரத்துறது, ஓடுறது. ரோட் என்றா இது past tense. ரோட். ரைட் என்றா present tense. பின்னால துரத்துறது. இல்ல ரோட் என்றா ஓடுறது. சைக்கிள் ஓடுறது தம்பி. ரோட் RODE ரோட். His bicycle அவர் ஓடிக்கொண்டு போற நேரம் ஒரு நாய் உண்டவரை சேஸ் பண்ணால் என்ன? ஒரு நாய் உண்டு திரத்தினது. அப்ப அதுக்கு என்ன அவர் செய்தார்? அவர் முன்னால் ஓடிக்கொண்டே போய்கொண்டே இருப்பார். இல்ல he fought இருக்கல தம்பி. He fought with the dog and continued to ride on his bicycle. Fought என்ன கருத்து? Fight and சொல்லுங்க பாப்போம். சண்டைன்னா present tense. Fought சண்டை பிடிச்சவர். நாயோட சண்டை பிடிச்சு அந்த ஜேர்னியை தொடர்ந்து நடத்தி கொண்டு போனேன். அதுதான் கருத்து. Okay, sir. Thank you. Thank you, sir. Thank you very much. Next person. Passing.
Vani, Okay. Vani, Vani. Okay. Ini Vani thane. Okay. Vani. David Okay. returned home with the milk and put it on the table in the kitchen. அவர் பால் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப போய் பாலை வாங்கி வந்துட்டு கிச்சன் மேசையில வச்சிருக்கிறார். Return. திரும்ப வந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு அவர் திரும்பி வந்தார். என்னத்தோட வந்தார்? பாலோட வந்து கிச்சன் அந்த மேசையில பாலை கொண்டு வந்து டேபிளுக்கு மேல சமையல் டேபிள் தான் நாங்கள் சொல்லணும். இந்த கிச்சன் திரும்ப சொல்லுங்க ஒருக்கா. ஓகே. David returned home with the milk and put it on the table in the kitchen. தமிழ்ல சொல்லுங்க. அவர் திரும்ப போய் பாலை வாங்கி வந்துட்டு கிச்சன் சமையல் அறையில் உள்ள வீட்டை வந்துட்டு டேவிட் ரிட்டர்ன் ஹோம் வீட்டை வந்துட்டு வாங்கி வந்த மில்க சமையல் அறை மேசைக்கு மேல் வைத்தார். Oh, very good. Next person. Number 2. His mother was very happy to see David bring in the groceries. Mother groceries. மதர் சந்தோஷப்படுறார். அவர் வாங்கின அந்த சாமான்களை திரும்பி இந்த சாமான்களை வாங்கி இந்த மளிகை சாப்பாட்டு சாமான்களை வாங்கினதுக்கு டேவிட்டு கொண்டு வந்ததுக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறார். மதர் சந்தோஷப்படுகிறார். His mother was very happy. தாய் அதால மிகவும் சந்தோஷப்பட்டார். காரணம் என்ன? டேவிட் groceries எல்லாம் கொண்டு வந்து சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்தது சொல்லி. ஓகே, இது எழுதுங்கோ. முழுக்க எழுதிட்டீங்கள் தானே? கேள்வி எழுது இல்ல, 4 மட்டும் எழுதி இருக்கிறோம். இல்ல அந்த 4 அப்ப நீங்கள் எழுதுங்க. மற்றதை நாங்கள் வராதபடினால ஒன்றும் எழுதல. எழுதுங்கோ தயவு செய்து. 4 எழுதிட்டேன்னு சொன்னீங்களா? நாங்க எழுத இல்ல டாக்டர், இன்னும் ஒன்றும் எழுத இல்லையோ? கொஞ்சம் தான் இருக்கு, மேல விடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ. மதலீலா திரும்பி திரும்பி எழுதுவதிலும் பிரயோசனம் இருக்குது. அதனுடைய நீங்க திருப்பி எழுதலாம். டோல்டுக்கு அது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு பிரசன்ட் டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க. யாரும் திங்க் என்று சொல்றேன் சார். திங்க். ஓகே. ஆஸ்க்கு என்ன சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்? கேட்ட. ஆஸ்க். ஓகே, எழுதுங்க. நீங்கள் டே டு டே பாவிக்கிற சாமான்களை தான் நான் போட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன். அதனுடைய this will be useful to you all. Thank you. உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது. நீங்கள் எதுவும் கதைக்கிற நேரம் வாய் திறந்து சொல்லுங்க. டோல்டுக்கு நல்ல வடிவாக வாய் திறந்து சொல்ல வேணும். போர்டுக்கும் நீங்கள் வடிவாக வாய் திறந்து சொல்ல வேணும். ப்ரோட்டுக்கும் வடிவாக வாய் திறந்து சொல்ல வேணும். ஃபோர்ட் ஃபோர்ட் அதுக்கும் வாய் திறந்து சொல்லணும். கோர்ட்டுக்கும் வாய் திறந்து சொல்ல வேணும். விளங்குதோ? ஓகே, எழுதின கூட சொல்லுங்க. நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். Some of you have improved in talking now. I have noticed that in some people, which I will tell you all later.
பொதுவில் எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறீங்க. தேங்க்யூ. Some groceries. மேல போங்க. கீழே போட்டோம். 3 எழுதிட்டீங்களோ? எழுதியாச்சு. ஓகே வெயிட். மூன்றாவது நிக்க. ஓகே மூன்றாவது ப்ளீஸ் சார். மூன்றாவது எழுதையில கொண்டு வரேன். எழுதி முடியல. தேங்க்யூ. க்ரோசரிஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி போடுங்க. அந்த அந்த சென்டென்ஸை, அந்த வேர்ட் இதுகளை மெமரைஸ் பண்ணீங்கன்னா மறக்க மாட்டீங்க. டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அது க்ரோசரிஸ். Groceries. Sugar, flour, salt, and milk. ஃப்ளவரை பற்றி நான் சொல்ல வேண்டி இருக்குது. ஃப்ளவருக்கு FLOWER பூக்கள், பூ, ஃப்ளவர். FLOUR அதே ப்ரொனவுன்சியேஷன் தான் இது ஃப்ளவர். ஃப்ளவர் அர்த்தம் ஃப்ளவர். பூக்களும் மாவும் ஒரு எழுத்து வித்தியாசமா வருது. ஒரு எழுத்து வித்தியாசம். ப்ரொனவுன்சியேஷனை தான் நான் சொல்றேன். FLOUR then I am referring to the pronunciation. FLOWER தான் flower. பூக்கள், பூ. முடிஞ்சா சொல்லுங்க. We are not coming back to this sentence again. நான் அப்படியே அதை வடிவாக படித்துக்கொண்டு எழுதி முடிப்போம். இந்த ஸ்டோரிக்கு நாங்கள் வர மாட்டோம். சார் எனக்கு ஒரு கேள்வி சார். ஃப்ளோண்டா நிலத்தை அது FLOR நிலம் அதுவும் ஃப்ளோண்டல்ல வரும். FLWR அது நல்ல கேள்வி. FLWR தான் ஃப்ளோ. Okay. So you have found three words. Yeah. Pronouncing Same. almost the same. Yeah. Flower, flow, flower. Flower. சேம் ப்ரொனன்சியேஷன் என்றபடியா சார்? இது இப்ப ஃப்ளவர் 2 ஃப்ளவரும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன். எழுத்துல மட்டும்தான் கண்டுபிடிக்கலாமே? இல்ல சென்டென்ஸ் கதைச்சு கொண்டு போற நேரம் தான் கண்டுபிடிப்பீங்க. சரி. சென்டென்ஸ் பூவை பார்த்துட்டு நீங்க ஃப்ளவர்னு சொல்லுவீங்க. சொல்லலாம். மற்றது மாவை பார்த்துட்டு ஃப்ளவர்னு சொல்லுவீங்க. ஆனா when it comes to a sentence you go and buy flower ன்னு சொன்னா நீங்க ஃப்ளவர் வாங்க போறீங்க. You go and bring a flower ன்னா ஒரு பூ கொண்டு வாங்குன்றதான் கருத்து. Understood? Yeah, I will understand. எழுதிட்டீங்க தானே? எழுதியாச்சு. மேல எழுதுங்க டாக்டர். மேல எழுதுங்க.
கேக் செய்யறதுக்கு you bring some flour. flower. எழுதிட்டோம். எழுதிட்டோம் டாக்டர், மேல எடுத்துருங்க ஒருக்கா. ஓகே, எடுக்கிறேன். 5வது He thought. he thought he had bought everything his mother had asked for, but he had forgotten to buy milk. Forgotten. I have forgotten to buy milk. என்றா நான் பால் வாங்கி கொண்டு வர மறந்து போனேன். ஓ, he thought he had bought milk. He thought, அவர் நினைச்சார் அவர் பால் வாங்கிட்டேன்னு சொல்லி நினைச்சு கொண்டுதான் வந்தவர். But we didn't buy the milk. ப்ராட்டுக்கு என்ன பாஸ்ட்? bring present tense. ப்ராட்டுக்கு என்ன present tense ன்னு கேளுங்கோ. அது என்ன அது bring என்று சொல்றது. BRING யா? BRING bring. Thank you. நான் கீழே காட்டுவேன். But he had forgotten to buy milk. As he rode his bike back to the shop, a dog chased him. ரோடுக்கு present tense என்னன்னு சொல்லுங்க? Ride. Right. Ride. அது என்ன spelling? What is the spelling of ride? RIDE. DE. RIDE, right. Okay. He fought with the dog and continued to ride on his bicycle. Fordக்கு அதுக்கு present tense சொல்லுங்க பாப்போம். Fight. 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 இது ரெண்டு எழுதிட்டா சொல்லுங்க. சார், எனக்கு ஒரு கேள்வி சார். அந்த முதல் இதுல பட் ஹி, அந்த 5வது சென்டென்ஸ் சார், பட் ஹி ஹேட் forgotten to buy milk and வருகுதല്ലോ சார். அதுல வந்து அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வருகுதா சார்? அந்த இது பட் ஹி ஹேட் forgotten and வருகுதானே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பின்னுக்கு வருகுதല്ലോ. அது என்ன சென்டென்ஸ்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது. ஆமா, அந்த past tense. Forgotten, yes. had and வரைக்க past participle, அந்த past and வருது. But he had forgotten ன்னு சொல்ல முடியாது. அதுதான். But he forgot ன்னு சொல்லலாம். He forgot. Forgot. But here we say he had forgotten. Okay, அப்ப நாங்க but he had forgot to milk ன்னு சொல்லலாம். அதானே? அது இல்ல, சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. Okay. Okay, thank you sir. Thank you. தெரியோட நீங்க கேட்கறது பெட்டர்.
சைக்கிள்ல நாங்கள் ஓடுறது என்று சொன்னால் என்னென்று சொல்லுவோம்? Right. Right. I am riding. Right. I am ரைட் ride. என்று சொல்றோம். Right. I ride a மற்றது bicycle. கார்ல டிரைவ் பண்ணி கொண்டு போறது என்னன்னு சொல்லுவீங்க? I காரை am ஓடுறது. driving a car. I Driving. am driving a Drive. car. மோட்டார் சைக்கிளுக்கு ஓடுறதுண்டா என்னன்னு சொல்லுவீங்க? Ride and தான் சொல்லுவோம். இதே ride. ரைடர் என்னன்னு சொல்லுவீங்க? பிளேன்ல போறது என்னன்னு சொல்லுவீங்க? Fly. Flying. Fly. ஃப்ளை ஃப்ளை. Fly. ட்ரக்கில ஓடுறது என்னன்னு சொல்லுவீங்க? டிரைவ். ஷிப்பில நீங்க ஒரு ஷிப்பில போறீங்க கடல்ல, அது என்னன்னு சொல்லுவீங்க? Sailing. Sail. போட்டிங். செயில். Sail. ஆமா sail. பஸ்ல போறது என்ன சொல்லு? பஸ் ஓடுறது என்னன்னு சொல்லுவீங்க? டிரைவர். Okay, very good. Good. Shall we go to the next sentence? Yes. எஸ்கியூஸ் மீ சார், அது படகுல ஓடுறது என்னன்னு சொல்றது டாக்டர்? படகுல ஓடுறத Sailing. கப்பல் கப்பல் ஓட்டிகள் மாலுமிகளை செயில். S-A-I-L. Sail. செயில கப்பல் ஓட்டிய செயிலர்னு சொல்றது. Sailor and மாலுமி என்ன சார்? Oh, கப்பல். you are right. Shall we go down? Yes. எழுதிட்டு டாக்டர், மேல போடலாம். மேல எடுத்துலாம் டாக்டர், இன்னும் கொஞ்சம் மில்க். David returned home with the milk. David என்ன செய்யறார்? வீட்டுக்கு வந்தார். என்னத்தோட? மில்க் பாலை கொண்டு வீட்டுக்கு வந்தார். வந்து என்ன செய்தார்? He put the milk on the table in the kitchen. கிச்சன்ல உள்ள டேபிள்ல கொண்டு போய் டேபிளுக்கு மேல அந்த பாலை வச்சார். on the table நான் எழுத சொல்றேன்னா நீங்கள் அதை தவற விடப்படாது. on the table. மேல வைக்கிறது தான். கொண்டு போய் he put it in the table என்று சொல்ல முடியாது. On the table. on the table. Right. In the kitchen. on the kitchen என்று சொல்லிடாது. இதுல அப்படித்தான் இருக்கு. In the kitchen. Put in on the table. He returned home with the milk and put it on the table in the kitchen. In the kitchen. Yeah. Oh. கீழே போட்டோம். Yeah. The last sentence is, his mother was very happy. Very happy. I am very happy என்று சொன்னால் என்ன கருத்து? அதிக சந்தோஷமா. அதிக சந்தோஷமாக இருந்தார். அம்மாவுக்கு சரியான மிக சந்தோஷமாக இருந்தார். என்னத்தை கண்டால் டேவிட் bringing எல்லா groceries-ஐயும் டேவிட் கொண்டு வந்தபடியால், டேவிட் எல்லாத்தையும் கொண்டு வந்தபடியால் அவருடைய மதர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். இதே எழுதுங்கோ. முடிஞ்சா சொல்லுங்க. ஒரு ஆள் கேள்வி கேட்க போறீங்கள், மற்ற ஆள் பதில் சொல்ல வேணும். So we can start with Vani,
தென் அதுக்கு பிறகு முந்தி சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, Yeah. ஓகே. Yes. questions and answers. questions என்றால் என்ன? கேள்விகள். ஆன்சர்ஸ் என்றால் பதில். மறுபடி மறுமொழி. ஒரு ஆள் கேளுங்க இந்த கேள்விய. சரி. எல்லாம் எழுதிட்டீங்கன்னா ஒரு ஆள் கேட்க வேண்டியதுதான். நீங்கள் வாணி கேட்கலாம், நீங்கள் கேளுங்க தயவு செய்து. Okay. To Janet said, what grocery did David buy? David bought sugar, eggs, and meat. Correct. ஓகே, Next query. what groceries did David buy? David bought sugar, eggs and meat. David அப்ப இதுல வாங்கினார். past tenseல நீங்கள் என்ன வாங்கினதுன்னு சொன்னதுக்கு நீங்கள் மறுமொழி சொல்றீங்க. வாங்கினார். வாங்கினார். பைக்கு கேட்க நீங்க போர்டுன்னு சொல்றீங்க. போர்ட். வாங்கினார். ஓகே, சீனியும் முட்டையும் இறைச்சியும் வாங்கினார் டேவிட். வாங்கினார். வெரி குட். இரண்டாம் கேள்வி. Yeah, third person. Third person. நவலோதி Third person. நவலோதி தில்லத்தேவன் நிக்கிறீங்களா? Yes. What did David forget to buy? Forget. What did David David forget to buy? buy. அவர் என்னத்தை மறந்தார்? டேவிட் வென்றதுக்கு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. டேவிட் வாங்க வேண்டிய சாமான்களை என்னத்தை மறந்தார்? வாங்கிய சாமான்களை என்னத்தை மறந்தார்? நெக்ஸ்ட் என்ன வெர்ஷன் மறுமொழி சொல்றீங்க? I am Mavis. David forgot to buy milk. டேவிட் forgot என்று சொல்றார். அது சரிதானே? forgetக்கு you are giving answer on forgot. That's very good. திரும்ப சொல்லுங்க இருக்காது. David forgot to buy milk. Okay, well done. எழுதுங்கோ, இது இந்த ரெண்டு சென்டென்ஸையும் எழுதுங்கோ. Sugar, egg and meat. Second, what did மேரி வாசிங்கோ. நானா? நீங்க வாசிக்கிறதுல தானே இன்னும்? நான் பதில் சொன்னேன். நெக்ஸ்ட் பர்சன் சாரி. Next person. ஒரு ஆள் மறுமறை சொல்லியாச்சு. நீ மெட்டவே சொல்லுங்க. ஓ, அடுத்த அஞ்சாவது யார்? அடுத்தது சொல்லுங்க. சொல்லாதவ அஞ்சாவதுக்கு வந்தா நாலாவது ஒருத்தர் வரையில் யாரு நாலாவதுன்னு தெரியல. நீங்க சொல்லிட்டீங்க. பாலன் தான் நாலாவது. பாலன். பாலன் சொல்லல தானே? அவர்தான் நாலாவது. ஓ, What was chasing David while he was coming home on his bike? on his bike. திரும்ப வாசிங்கோ அத வடிவாக. What was chasing David while he was coming home on his bike? Coming home on his bike. என்ன கருத்து? அவர் வந்து டேவிட் வந்து சான் பண்ணிட்டு பைசைக்கிள்ல வீட்டை வாரார். போஸ்ட் பண்ணிட்டு டேவிட் was coming home. டேவிட் பைசைக்கிள்ல வார நேரம், பைசைக்கிள்ல வார நேரம் என்ன நடந்தது? What was chasing? Chasing என்ன மீனிங்? What was chasing him? கண்டுபிடிச்சு கொண்டு வர்றாரு அந்த நாய். Chasing and திரத்துறது. பின்தொடர்றது. What was chasing David while he was coming home on his bicycle? David ஓடிக்கொண்டு வார நேரம் என்ன அவரை பின்னால திரத்தினது? நாய். What was chasing David while he was coming home on his bike? மேல போங்க சார். ஓகே, இதுக்கு மறுமொழி நான் நகுலா சிவநாதன். ஓகே, நகுலா வாசிங்கோ.
a dog was seizing David சீசிங் while இல்ல chasing. 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 A dog was chasing David while he was coming home on his bike. A அதுதான் dog மறுமொழி. என்ன அது சார்? தமிழ் படுத்துங்கோ. அந்த டேவிட் வந்து சைக்கிள்ல வீட்டை வரும்போது அந்த நாய் வந்து திரத்தியது. ஒரு நாய், a dog. A dog, ஒரு நாய் வந்து டேவிட் தனது வீட்டிற்கு சைக்கிளில் செல்லும் போது ஒரு நாய் திரத்தியது. அவரை திரத்தியது. ஓகே. ஓகே. எழுதிட்டீங்க தானே? எஸ். சார் போங்க. சொல்லுங்க முடிஞ்சால். நான் இப்ப உங்களுக்கு அடுத்து பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்லி வாசிச்சு காட்டுவன். அதை நீங்கள் எழுதி நீங்களும் வாய்ச்சி போட்டு எழுதுங்கோ. ரைட் என்றால் பிரசன்ட் டென்ஸ், ரைட் என்றால் அதுக்கு என்ன பாஸ்ட் டென்ஸ்? ரோட். ரைட் என்றா ஓடுறது, ரோட் என்றா ஓடினார். Past tense, present. Past tense. Past tense ஓடினார். Right, present tense. Okay. Okay. Present tense, yes. Right. Fight என்றால் சண்டை பிடித்தல். ஃபோர்ட் என்றால் ரெண்டு பேர் சண்டை முடிச்சு போட்டு இருக்கணும். அதான் கருத்து. ஃபோர்ட். Past tense. Past tense 5. Fourth. Past tense. For you. Past tense. முடிஞ்சா. For you. Fight, fought. Fought நல்ல வடிவாக நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண வேணும். Past tense. Fought. ஃப்ராட் என்றா என்ன? ஃப்ராட் உங்களுக்கு தெரியுமா? ஃப்ராட் என்றா சார் ஃப்ராட் அதாவது ஃப்ராட் இல்ல, அது வேற கருத்து. அது வேற ஸ்பெல்லிங், வேற கருத்தும். அது ஒரே மாதிரி இருந்தபடியா சொன்னேன் நான். ஃப்ராட் சாலை ROAD வரும் என்ன? FROUGHT fraud. மற்றது அதை விடுங்கோ. மற்றது returned. திரும்பி வர்றார், திரும்ப திரும்பி வர்றது. ரைட். திரும்பி வந்தார், முடிந்து விட்டார். Buy, bought. வாங்கினது வாங்கி விட்டார். வாங்கினார், வாங்குகிறார், வாங்கி விட்டார். ஓகே, வெரி குட். திங்க் பண்றதுனால என்ன? வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் திங்க்? யோசிக்கிறது. யோசித்தார் என்றால் யோசித்தார். வெரி குட். என்ன சேஸ் பண்ணது நான் உங்களுக்கு படிச்சேன் நான் இதுக்கு முதல். நாய் துரத்தியது. டாக் சேஸ்ட் ஹிம் என்றா பாஸ்ட் டென்ஸ். டாக் வில் சேஸ் என்றால் டாக் இனிமேல் கிடைக்கும் என்றதான் கருத்து. சேஸ் பிரசன்ட் டென்ஸ். I will chase என்று சொன்னால் future. அடுத்தது asked. கேட்டார்.
கேட்டார். Making extension using the following words. Bring, brought. கொண்டு வந்தது கொண்டு வந்து. கொண்டு வந்தார். இது எழுதியிருப்பீங்கள். 1 minute sir, 1 minute. கொஞ்சம் மேல. Make it sentence Okay. into plain words. ஓகே. Okay, thank you. Oh, lovely. Thank you. Making sentences using the following words. I have written here. இந்த But, வார சொற்களை வைத்து வசனம் அமைக்கிறது. oh, Making the sentence using the words. making sentences using the following words. யூஸ் பண்றது என்றால் என்ன கருத்து? பாவிக்கிறது. பாவிக்கிறது. இந்த வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸை உண்டாக்குங்கள், ஒரு வசனத்தை உண்டாக்குங்கள்னு தான் கேட்டிருக்கிறோம். Bought, fought, fraud, thought. Brought. இதுக்கு நான் போட்ட சென்டென்ஸ், I bought a saree for my sister's wedding. கருத்து என்னன்னு சொல்லுவீங்களோ? நான் என்ற சகோதரி கல்யாண வீட்டுக்கு என்ற சகோதரி இந்த திருமணத்திற்காக ஒரு சாரி வாங்கினேன். வெரி குட். மெட்டவைய காணையில எழுதி கெடுவாரோ, எழுதி முடியட்டும். எல்லாருடைய சத்தத்தை காணையில செல்வின் அது சரியோ? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க வேணும். மறுபடியா சொல்றதை யோசிச்சு நீங்களும் அதற்கு மறுமொழி சொல்லலாம். I bought a saree for my sister's wedding. கீழே போலாமோ? ஓகே ஓகே. Sorry for my sister's wedding. பைக்கும் போட்டுக்கும் தான் வித்தியாசம். பை ஃபோர்ட், அது உங்களுக்கு தெரியும். எழுதிட்டீங்களா எழுதிட்டீங்களோ? எழுதிட்டோம் சார். Okay, next one. John Ford with his younger brother. என்ன கருத்து? ஜான் என்பவர் அவருடைய இளம் சகோதரத்தோட சண்டை பிடிச்சார். தம்பியோட. My sister both cake for my இளைய சகோதரம் தம்பி என்று சொல்லுங்க. with my இங்கிலீஷ்ல தம்பி அண்ணன் இல்ல தானே, யங் பிரதர் ஓல்டர் பிரதர் தான் கதைப்போம். யங் பிரதர் என்று சொல்லுவாங்க. என்ன யங் பிரதர்? யங் பிரதர். யங் பிரதர். I told my sister brought a cake for my birthday. Brought
பைக்கும் ப்ராட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. வாங்குறது வாங்குறது, வாங்கினது, வாங்கினார். சிஸ்டர் சகோதரி வாங்கினார். போட் வாங்கி கொண்டு வந்தார். ப்ரோட் கொண்டு வந்தார். பிரிங்கிக்கு ப்ராட். அடுத்தது ஐ thought of buying a car next month. thought என்றால் இந்த கருத்து நான் யோசிக்கிறேன் வார மாதம் கார் வேண்டுவதற்கு. thought நான் யோசிச்சிட்டேன், நினைக்கிறேன், யோசிக்கிறேன். ஐ திங்க் என்றால் தான் யோசிக்கிறது. இது யோசிச்சுட்டார். அவர் கார் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டார். He Yeah. already bought it. ஓகே, அதே எழுதுங்கோ. My sister bought a cake for my birthday. வேண்டினார், வாங்கி வந்தேன். சரிதானே? Yeah. இப்போ homework makes sentences using the following words. இதை நீங்கள் சென்டென்சஸாக எழுதி கொண்டு வாங்கும். உங்களோட சென்டென்சஸ் board, broad, cord, told, ford, thought. இது விளக்கும் homework. board என்ன என்ன கருத்து? வாங்குறதா வாங்கினார். broad என்றா கொண்டு வந்தார். cord என்றா என்ன கருத்து? எடுக்கிறது, caught the bird. பிடிக்கிறது. caught the ball ன்னு சொல்லலாம். Catch the ball and hold the ball. catch the ball. மற்ற toad என்றா என்னது? நினைக்கிறது. இல்லை, toad என்றா படிப்பித்தல். teach, taught. டீச் பண்றது. ஆமா. ford என்றால் சண்டை பிடிக்கிறது. ஃபைட்டுக்கு ford. Thought என்றால் THOUGHT, thought. திங்க்கு thought. Okay, very good. அப்ப இதுக்கு நீங்கள் I want you all to write 6 sentences and you all one after another you have to read that in the next class. We are not going to miss any more classes, please. சார், எனக்கு ஒரு கேள்வி. முதலாவது போட் சொல்ற BOUGHT போட். நெக்ஸ்ட் ப்ரோட். அடுத்தது கோட், டவுட், கோட். அடுத்தது சவுட், கோட். டோட்னா டீச் பண்றது டோட். ஆமா, டோட். அடுத்தது கோட். அடுத்தது சண்டை பிடிச்சது. டோட்னா திங்க், நினைக்கிறேன். நினைக்கிறது. ஓகே, ஓகே. வாய் திறந்து வடிவாக சொல்ல வேண்டும் இந்த சென்டென்ஸ், இந்த வேர்ட்ஸ்களை நீங்கள் வாரமுறை வாசிக்கிற நேரம். All right, you have any questions? Yeah. Yes. I understood all, sir. Understood? All. திரும்ப இந்த வேர்ட்ஸுக்கு சரியான கருத்து சொல்லுவீங்களா முதல்ல இருந்து?
எதுக்கு இப்ப அந்த யாருக்கும் போர்டுண்டா பிரிங்குக்கு என்ன பிரிங்கண்டா என்ன கருத்து வாங்குறது கொண்டு வாரது அப்படிங்கிற போர்டுண்டா வாங்கினது வாங்கினது. ஓகே. போர்டுண்டா வாங்குறது ப்ரோடண்டா என்ன கருத்து பிரிங் பண்றதுக்கும் ப்ரோட்டுக்கும் என்ன கருத்து வாங்கினான் வரும் கொண்டு வா வாங்கினார் ஓகே அது ப்ரோட்ண்டா கொண்டு வாரது ஐ brought some fish for you ண்டா நான் உங்களுக்கு மீன் கொண்டு வந்தேன் கொண்டு வாரது. ஐ will catch a fish ண்டா பிடிக்கிறது அது caught என்று சொன்னால் பிடிச்சது I caught a fish ண்டா அதான் சென்டென்ஸ் told ண்டா என்ன கருத்து டீச்சுக்கு நான் சொன்னேன் told ண்டு படிப்பித்தார் என்று வருமா படிப்பிக்கிறது இங்கிலீஷ் ஐ taught இங்கிலீஷ் என்று சொல்லலாம் விளங்குதோ படிப்பிக்கிறது கேள்வி கேட்டீங்கள் ஃபோர்ட் ண்டா ஃபைட்டுக்கு ஃபோர்ட் சண்டை சண்டை பிடிக்கிறது தோட் என்றா திங்குக்கு தோட் நினைக்கிறது விளங்கிட்டுதானே எல்லாருக்கும் விளங்கிட்டு படிச்சதுகள் விளங்கிச்சு டாக்டர், நல்லா இருந்தது கிளாஸ். Oh, very good. I'm happy. And we are not going to miss classes. Come and follow the classes and you all will become experts in English. Yeah, we will. Thank you, sir. Keep good health. Thank you. And we will see you all next week. Same to you, Doctor. Thank you. Thank you, Thank sir. you for your time. Thank you. Bye. Oh, Thank you that's very all much, right. sir. Thank you very much. I am happy to teach you all and make you all professionals in English. Thank you, Vani. Thank you, Anna. Thank you. Thank you. Thank you, Auntie. Ram. நன்றி, எல்லாருக்கும். வணக்கம். Oh, இருக்கிறார் சொல்றேன். Okay, Thank நன்றி, you. நன்றி. God bless you all. Okay. Thank you, sir. Same to you. Okay. Goodbye. Bye. Goodbye, sir. Bye. Goodbye. Right. Bye. பாய் பாய். நமக்கு வருகின்றது நாங்கள் ஆங்கிலம் கற்போம். இன்று 21வது வகுப்போடு இணைந்திருந்தோம். டாக்டர் ஜெயரட்னம் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருந்தார்கள். இணைந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. வணக்கம்.